கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 6:15, ரோமன் 6:15. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே முதலே ஒரு கேள்வி கேட்டார். என்ன அவங்க எதிர்பார்த்தாங்க? என்ன எதிர்பார்ப்பாங்க? அப்பா பாவம் பெருகுனா கிருபை பெருகுமே, அப்படின்னா இப்போ பாவம் பண்ணலாமா? கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படலை, அதனால நீங்கள் கிருபை கீழ்பட்டிருக்கிறதுனால நீங்கள் பாவம் செய்யலாமா? ஏன்னா அவர் எதிர்பார்க்குறாரு இந்த மாதிரி கேள்வி அவங்க கேட்பாங்கன்னு. ஏன்னா என்ன நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, கிருபை இந்த அளவுகோலை குறைப்பதில்லை. கிரேஸ் டஸ் நாட் லோயர் த ஸ்டாண்டர்ட். ஆனால் என்ன பண்ணுது, நாம் எப்படி நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறது. ஏன்னா இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம்தான், கிருபை தான் மன்னிச்சிருதே, கிருபை தான் எனக்கு எல்லாம் பண்ணிடுதே, அதனால் நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏதாவது நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை என்று சொல்வது பாவத்திலிருந்து விடுதலை தானே ஒழிய நமக்கு என்ன இல்லை, கர்த்தரை முழு மனதோடு நாம் பணி செய்யக்கூடிய மக்களாக இருப்பது என்னன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது கிருபை என்ன இல்லை, நீங்கள் பாவம் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய அனுமதி இல்லை, மாறாக அது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய, பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வல்லமை. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போது, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன பண்ணுது நம்மளை? தீத்து 2வது அதிகாரம் 11-12 சொன்னது போல எல்லா விதமான அவபக்தியும் லவிய இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வைக்கிறது. அப்போ என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படலை, நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம நெறியான வாழ்க்கை வாழ தேவையில்லை அப்படிங்கிறது கிடையாது. மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிருபைக்கு கீழே இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம பிரமாணத்திற்கான எதிரான வாழ்க்கை வாழ்வது அல்ல. 1 பேதுரு 2:16 சொல்லும்போது என்ன சொல்றாரு? சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எப்படி? நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, அப்போ கிருபை என்ன பண்ணுது, என்ன ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன உயர்த்தி பிடிக்கிறது. அப்போ கிருபை பிரமாணத்தை முழுமையாக பண்ணல, மாறாக என்ன பண்ணுது, அதை காட்டிலும் ஒரு மேலான நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. ரோமர் 3:31 சொல்லும்போது, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமோ? அப்படி அல்லவே. என்ன? நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. அப்போ இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளும். இன்னைக்கு அநேக கிருபையை பற்றி போதிக்கிற போதகர்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாம் கிருபைன்னு சொல்லக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க. தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, கிருபை என்ன பண்றதுன்னா பரிசுத்தத்தை அளிக்கவில்லை, மாறாக பரிசுத்தத்தை மிக ஆழமாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்ப என்னன்னா, நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, நான் என்ன பண்ணல, கிருபை என்ன பண்ணல, எனக்கு பாவம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கல, மாறாக வல்லமை கொடுத்துருக்கு. 2வது என்ன, நான் வாழுகிற நெறியான வாழ்க்கை இருக்கு பாருங்க, இந்த பிரமாணங்களில் சொல்லப்பட்ட நெறியை காட்டிலும் உயரிய நிலை கொண்டு போய் வைக்குது. அது மாத்திரமில்லை, என்ன ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைக்கிறது. அப்போ நீங்கள் யோசிங்க, இப்படி இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பிள்ளை ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்குது, ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்குது. அந்த பிள்ளைக்கு அங்கேருந்து வெளியே போகிறதுக்கோ எதுக்கோ ஒன்றுமே ஒரு அனுமதி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அதுதான் அங்கே தான் இருக்குது. அந்த பிள்ளை அங்கேருந்து தத்து எடுத்து நீங்கள் கொண்டு உங்கள் வீட்டில் வச்சு அன்பா எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் செய்யும்போது அந்த பிள்ளை எல்லாத்துக்கும் எதிர்மறையான காரியம் செய்யுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி செய்யும்? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கிருபை வந்ததுனால
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறி கிறிஸ்துவை போல வருகிறதா, இல்லை உங்களை இன்னும் அதிகமாக பாவம் பண்ண வைக்கிறதா? இல்லை ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கே தவறுதலாக புரிஞ்சு கொண்டீங்க, கிருபை வந்ததுனால நான் பாவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா? அப்போ கிருபைக்கு கீழே வரும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக, ஒரு பரிசுத்த நோக்கமுள்ளதாகவும் இருக்கிறதா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சரியான கிருபையை புரிஞ்சு கொண்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கிருபை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலைன்னு அர்த்தம். தயவு செய்து கிருபையை தவறுதலாக பயன்படுத்தாதீங்க. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, கிருபை எங்களை ஒரு வல்லமையை கொடுத்து எங்களை மாற்றுகிறது. எங்களை இச்சைக்காக அல்ல ஆண்டவரே, எங்களை உமக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால எங்கள் வாழ்க்கை ஒரு கிருபையினால் வரக்கூடிய பலத்தினால ஒரு பரிசுத்த வாழ்க்கை, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.